நாம ஏன் அவமானம், அசிங்கம் இதுக்கெல்லாம் பயப்படுறோம்? அதாவது ஆன்மீகம் அப்படின்னா, ஆன்மீகத்துல நாம வளரணும், ஒரு ஞான நிலை அடையணும், இல்ல மனமற்ற நிலையை நாம அடையணும். அதாவது மனம்தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம்னு புரிஞ்சுக்கிட்டு, அந்த மனமற்ற நிலையை அடையணும். இதுதான் ஒவ்வொரு மனுஷனுடைய ஆசையும். இதுல ஓஷோ என்ன சொல்லுவாருன்னா, அந்த தாம்பத்தியத்துல ஏன் மனம் அதுல அவ்வளோ ஆர்வம் காட்டுது, அதை மனுஷங்க அவ்வளோ விரும்புறாங்க அப்படின்னா, அந்த அந்த பீக்ல மனம் ஒரு நிமிஷம் நின்று போயிடுது. அந்த மனமற்ற அந்த ஒரு நிமிஷம், ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டோ இல்லை ஃபியூ செகண்ட்ஸ், அதுதான் மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை மனுஷனுக்கு தருது. உண்மையா சொல்ல போனா மற்ற உயிரினங்கள்லயே மனுஷன் ஆன்மீகத்தை நாடுனா அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கிய பங்கு அந்த தாம்பத்தியம். அந்த தாம்பத்திய உறவு தான் அவனை முதல்ல அந்த விஷயத்துக்காக, ஆன்மீகத்துக்காக தூண்டுச்சு. இந்த ஒரு நிமிடம், இந்த ஒரு கணம் அனுபவிக்கிற அந்த அந்த மனமற்ற ஒரு நிலை 24 மணி நேரமும் வேணும் அப்படின்னு மனுஷன் ஆசைப்பட்டான். அப்படி அவன் அதை தேடி போய் கடைசியில கண்டு அடைஞ்சதுதான் அந்த ஞான நிலை. அப்போ இந்த மாதிரி ஆழமான விஷயங்களை பேசணும் அப்படின்னா நிறைய பேசலாம். ஏன் அந்த தாம்பத்திய உறவுல அந்த ஒரு சில கணங்கள் அவ்வளோ ஒரு அந்த மனமற்ற நிலை, அந்த அவ்வளோ ஒரு அது சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம் மனுஷனுக்கு கிடைக்குது அப்படின்னா, அதுல அந்த மொமெண்ட் ஆணவம் அப்படிங்கிறது மறைஞ்சு போயிடும். அந்த ஆணவமற்ற நிலை அப்படிதான் மனமற்ற நிலை. அப்போ அந்த ஆணவம், ஆனா நம்ம எல்லாருமே அந்த ஆணவத்தை எந்த அளவுக்கு அடுத்தவங்க அதை தாக்கிடக்கூடாது, அடுத்தவங்க நம்ம ஆணவத்தை சீண்டிடக்கூடாது, அப்படி இல்லை அது ஒரு அவமானமோ இல்லை ஒரு அசிங்கப்படுத்துறது இப்படின்னு சொல்லி நம்ம ரொம்பவே பயப்படுறோம். அதனால நம்ம ஒரு தப்பு, பொதுவா வாழ்க்கையில ஒரு தப்பு நடக்குதுன்னா கூட நம்ம தட்டி கேட்க மாட்டேங்கிறோம். அது உண்மையா என்ன பயம் அப்படின்னா, உயிர் பயமோ இல்லை உடலை காயப்படுத்திடுவாங்க அப்படிங்கிற பயத்தை விட நம்ம ஆணவத்தை காயப்படுத்திடுவாங்க. அதாவது நம்மளை தகாத வார்த்தைகள் பேசிடுவாங்க, நம்மளை எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்திடுவாங்க, அவமானப்படுத்திடுவாங்க அப்படிங்கிற பயம்தான் எந்த ஒரு தப்பையோ நம்ம கண்ணு முன்னாடி நடக்கிற தவறுகளை கூட தட்டி கேட்க நம்ம முன்ன போறதில்லை, அந்த இதை தட்டி கேட்க போறதில்லை. அடிப்படை காரணம் அதுதான். அப்போ அப்ப நண்பர்கள் அப்படின்னு நாம சொல்றோம். அந்த நண்பர்கள்னு நாம சொல்றதே என்னன்னா, உன்னோட ஈகோவை நான் டச் பண்ண மாட்டேன், என்னோட ஈகோவை நீ டச் பண்ணக்கூடாது, இதுதான் நண்பர்கள். அதே போல எதிரிகள் அப்படின்னு நம்ம எப்படி வரையறுக்கிறோம்னா, நம்ம ஆணவத்தை காயப்படுத்துறவனால நம்மளுடைய எதிரி. ஆக்சுவலா இது தலைகீழா, நம்ம ஆணவத்தை காயப்படுத்துறவன் ஆன்மீக பாதையில இருக்கிறவங்களுக்கு நான் சொல்றது, நமக்குள்ள இந்த ஆணவம் இருக்கு அப்படிங்கிறத அவன் சுட்டி காட்டுறான். அது இப்போ ஒரு விஷயம் நம்மளை காயப்படுத்துதுன்னா எதை காயப்படுத்துது, நமக்குள்ள இருக்க எந்த விஷயத்த காயப்படுத்துது அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதுதான் ஆன்மீகத்துக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி. அப்ப எதை காயப்படுத்துதுன்னு பார்த்தீங்கன்னா, கடைசியில் அது போய் நிற்கிறது நம்மளோட ஈகோ தான். நான் யார் தெரியுமா, நான் எவ்வளோ நல்லவன் தெரியுமா அப்படிங்கிற நம்மளுடைய அந்த நம்ம ஒரு தோற்றம் உருவாக்கி வச்சிருக்கோம் இல்லையா நம்மளை பத்தியே, அதை அங்க அடிச்சு தவிடுபொடியாக்குது. அப்போ அதுக்கு பயந்துக்கிட்டு தான் நாம எந்த ஒரு விஷயத்தையும் தைரியமா முன்னெடுக்கிறதில்ல, தைரியமா எடுத்து பேசுறதில்ல. அப்படியே மேம்போக்கா அப்படியே பட்டும் படாமலும் இப்படிதான் நம்ம வாழ்க்கை பூராமே இருக்கும். என்னன்னா எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை அப்படின்னு. ஆக்சுவலா அது பிரச்சனைங்கிறத விட இந்த ஒரு விஷயம்தான் அது நம்மளை ஆணவத்தை காயப்படுத்திடும். இப்போ ஒரு குடிகாரன் குடிச்சிட்டு ஒரு மனைவியை போட்டு ரோட்ல அடிச்சிட்டு இருக்கானா, எல்லாரும் அதை வேடிக்கை பார்த்துட்டு தான் போகும். யாருமே போய் ஏப்பா அடிக்கிற அப்படின்னு கேட்கறது இல்லை.
ஏன்னா நம்ம பயப்படுறோம். அந்த குடிகாரன் அடிச்சிருவான் அப்படிங்கிறது இல்ல. அவன் கெட்ட வார்த்தையில நம்ம திட்டிருவான். எல்லாரும் முன்னாடி திட்டிருவான். அந்த பயம்தான். அந்த ஒரே பயம்தான் நம்மள வந்து அந்த விஷயத்த பார்த்தும் பார்க்காத மாரி கடந்து போக வைக்குது. அப்ப எது அப்படின்னா, அது கடைசியில தொட்டு நிக்கிறது வந்து நம்மளுடைய அந்த ஆணவம், அந்த ஈகோ. இப்படி நம்ம ஆன்மீகத்துல வந்து இதுதான் ரொம்ப மைன்யூட்டா விஷயங்கள பார்த்து பார்த்து போகணும். இப்போ ஒருத்தவங்க உங்கள காயப்படுத்திட்டா கூட, நம்ம கோவப்பட்டு ஏதோ ஒரு வார்த்தை பேசுறோம், இது பண்றோம். அதெல்லாம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் அவன் சொன்னது ஏன் எனக்கு வலிச்சுது? அது எங்க போய் வலிச்சுது? அப்படின்னு பார்க்கணும். அதுதான் ஆன்மீகத்துக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் பண்ணும். நம்ம ஆன்மீகத்துல வளர்றதுக்கு. அப்போ மனமற்ற நிலை அப்படின்னா, அந்த ஈகோ இல்லாத ஒரு ஸ்டேட் தான். ஈகோவே சுத்தமா 0 ஆயிடுறது. அப்ப நம்மள திட்டினா கூட யாரையோ திட்டுற மாதிரி. அப்போ ஞானினா அப்படிதான். அவங்களுக்கு வந்து ஞான நிலை இப்ப மனமற்ற நிலை பத்தி ஒருத்தர் கேட்டிருந்தாரு. ஆக்சுவலா மனமற்ற நிலைங்கிறது வந்து நம்ம வாழ்க்கையில நிகழும். ஆனா அத வந்து இதுதான் அப்படின்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அங்க தான் இப்போ இந்த விஷயம் எனக்கு நடந்துச்சு அப்படின்னு சொல்றதுக்கு அங்க மனம் வேணும். அத பகுத்தறியறதுக்கு வந்து இதுதான் அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு வந்து அங்க மைண்ட் இருக்கணும். மனமற்ற நிலைன்னா மைண்டே அங்க இல்லாதப்போ, யார் வந்து அத எக்ஸ்பிளைன் பண்ணுவா? யார் வந்து அத அனுபவிப்பா? அப்போ மனமற்ற நிலைங்கிறது வந்து நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம உடல மறக்கிறது தான் மனமற்ற நிலை அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஏன்னா நீங்க சைலண்டா உட்காரும்போது கொஞ்ச நேரத்திலேயே உடம்பு வந்து இருக்கிறதே மறந்து போயிடும். உடல் மரத்து போன மாரி ஆயிடும். நீங்க பழக பழக அது நடக்கும். ஃபர்ஸ்ட் உடல் வந்து மரத்து போகும். அதான் உடல் வந்து அசையாம ஆயிடும். அடுத்தது வந்து மனம். மனம் அசையாம ஆகுறதுக்கு பல வருடங்கள் ஆகும். ஏன்னா உடல் வந்து இந்த பிறவில நமக்கு கிடைச்சது. ஆனா மனம்ங்கிறது அப்படி கிடையாது. நம்ம விலங்குகளா இருந்து மனிதர்களான வரைக்கும் அத்தனை பதிவுகளும் நம்மளுடைய மனதுல இருக்கும். நம்மளுடைய அன்கான்சியஸ் மைண்டுல. அப்ப மனம் அசையாம போகிறது வந்து பல வருடங்கள் ஆகும். அதெல்லாம் பல பிறவிகள் கூட ஆகலாம். அதனால நம்ம உடல் அசையாம ஆகுறத தான் மனமற்ற நிலை அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா அது கிடையாது. எந்த ஒரு எண்ணங்களுமே இல்லாம நின்னு போறது. அதுதான் மனமற்ற நிலை. அதேபோல ஓஷோவையே வந்து சோசியல் மீடியால இப்படியெல்லாம் பேசுறாங்க. தெரியும் இல்லையா? நான் வந்து முதல்ல வெளியில வந்து கேம்ப் நடத்த, அப்புறம் சோசியல் மீடியாவுக்கு வந்ததே வந்து இந்த ஓஷோ விஷயங்கள வந்து மக்கள்கிட்ட ஷேர் பண்றதுக்காக தான். அதுவரைக்கும் என்ட்ட ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப் கூட நான் பெருசா யூஸ் பண்ண மாட்டேன். அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்போ 2018, 19 வாக்குல தான் நான் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் இதெல்லாமே இது பண்றேன். இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன். அப்போ எல்லாத்துக்குமே என்ன வந்து மாஸ்டர் வந்து தயார்படுத்திட்டாரு. ஏன்னா, ஆ ஓ அவருக்கே வந்து செக்ஸாமியர்ங்கிற ஒரு பேரு. அப்ப அந்த பேரு இருக்கிற ஒருத்தர வந்து நம்ம வெளியில ஷேர் பண்றோம் அப்படின்னா, அது ஒரு பெண்ணா இருந்துட்டு ஷேர் பண்றோம்னா, கண்டிப்பா எவ்ளோ பிரச்சனைகள ஃபேஸ் பண்ணியிருப்போம். பண்ணிரு பண்ணிட்டுருக்கேன் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா உங்களால ஆ ஃபீல் பண்ண முடியும். அதுக்கெல்லாம் பயந்தா எதுவுமே முடியாது. இன்னொன்னு அந்த விஷயத்த எல்லாம் வந்து ஒரு பெருசா நினைக்காம, அது கிராஸ் பண்ணி போற அளவுக்கு பக்குவத்த வந்து நெறைய சம்பவங்கள், நிகழ்ச்சிகள் மூலமா மாஸ்டர் வந்து எனக்கு குடுத்துருக்காரு. ஓஷோ வந்து எனக்கு குடுத்துருக்காரு. ஆ ஒரு சின்ன வார்த்தை கேட்டா கூட தாங்க முடியாம மூலையில உட்காந்து ஒரு காலத்துல அழுத ஆள் தான். ஏன்னா, ஒரு பெண்ண வந்து என்ன பொறுத்தவரைக்கும், ஆ ஒரு பெண்ண வந்து அ ஈஸியா அவள வந்து அ அதாவது அவகிட்ட வேற எது பேசியோ, இல்ல வந்து ஆரோக்கியமான விவாதத்துல ஜெயிக்க முடியல அப்படின்னா, உடனே அந்த தேவரடியார், அந்த பேரோட பச்சை கொச்சையான ஒரு வார்த்தை. அத சொல்லிட்டா போதும். ஈவன் நெறைய வீடுங்கள்ல ஹஸ்பண்டே அந்த வார்த்தைய யூஸ் பண்ணி ஒய்ஃப வந்து ஆஃப் பண்ணிருவாங்க. அந்த வார்த்தை வந்து எந்த பெண்ணாலயுமே தாங்க முடியாது. அப்படி இருந்தவ தான் நானும். ஆனா இப்போ அந்த வார்த்தையெல்லாம் பெருசா அ பாதிக்கிறதில்ல. ஏன்னா, அந்த ஒரு ஸ்ட்ரென்த்த வந்து மாஸ்டர் எனக்கு குடுத்துருக்காரு. அ அதுக்கெல்லாம் பயந்தா, ஓஷோங்கிற இவ்ளோ பெரிய ஒரு சத்தியத்த வந்து
மக்கள்கிட்ட கொண்டு போய் ஷேர் பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியாது. அதனால அந்த வார்த்தைகள்லாம் ஒண்ணும் எந்த வகையிலயும் பெருசா காயப்படுத்துறதில்ல. ஆ இந்த வார்த்தைகளுக்கு பெண்கள் எந்த வகையிலயும் பயப்படவோ, இல்ல அசிங்கப்படவோ, அவமானப்படவோ தேவையில்ல. ஏன்னா, அந்த வார்த்தை பேசுறவனுக்கு தான் அவனுடைய தராதரம் என்ன அப்படிங்கிறத அது காட்டுது. அதனால நம்ம அதுக்காக கவலைப்பட வேண்டியதில்ல. இன்னும் மேலும் ஓஷோவை பற்றி ஆழமான விஷயங்களை பகிர்ந்து கொள்ளலாம். அதுக்காக ஓஷோ பவித்ரோங்கிற என்னோட ஃபேஸ்புக்கை ஃபாலோ பண்ணுங்க. லைட் வித்தின் பவித்ரோ அந்த யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் ஜோர்புத்தா பவித்ரோ அப்படிங்கிற சேனலில் நாத பிரம்மா மெடிடேஷன், டைனமிக் மெடிடேஷன், ஜிப்ரிஷ் மெடிடேஷன் இதெல்லாம் எப்படி பண்ணுறதுங்கிற வீடியோவை ஒரு 2-3 வருஷம் முன்னாடி நான் போட்டிருக்கேன். அதை செக் பண்ணுங்கள். அதை செய்யணும், டைனமிக் செய்யணும், நாத பிரம்மா செய்யணும் அப்படின்னா அதுக்கான மியூசிக் ஸ்பாட்டிஃபைல இருக்குது. டவுன்லோட் பண்ணிவிட்டு வீட்டிலேயே முயற்சி பண்ணுங்கள். என்னதான் நம்ம தனியாக முயற்சி பண்ணாலும் கேம்ப் அட்டன் பண்ணி அதில் கற்றுக்கும் போது இன்னும் நம்மளால் அதில் ஆழமாக போக முடியும். நன்றி.